சவுண்டு கொஞ்சம் எல்லாரும் பைபிள் தரங்க. 698வது பக்கத்தை எடுங்க. பைபிள் திறந்தீங்களா? பைபிள் யார் யாருக்கிட்டலாம் இல்லை? கை தூக்குங்க. ஆமாம், உங்கள் பேர் கொடுங்க, உங்களுக்கு பைபிள் வேணும்னு தரேன். 550 ரூபா ஒரு பைபிள், 600 எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. சின்னது எவ்வளோ அசோக? 250 ரூபா. அதுக்கு எழுத்து சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா? மீடியமான எழுத்தா? அந்த மாதிரி நல்லா பெரிய எழுத்தாக வேணும்னா நீங்கள் வாங்க போக முடியலன்னு கஷ்டப்படுறீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து கூட தரேன். ஆனால் காசு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. ஆமாம், எதுக்கோ காசு கொடுத்து செலவு பண்ணுறீங்க, ஆண்டவர் வார்த்தைக்கே வாங்கிறதுக்கு செலவு பண்ணுறது நல்லது. ஆமென். சரி, இப்போது 46வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 2வது பக்கத்தில் பார்த்து எடுங்க. ரெடியா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கேளுங்க. அவர் பூமியின் கடைசி வரையும் அந்த முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்ல உடைச்சி ஈட்டியை முறிச்சு ரதங்களை நெருப்புனால சுட்டரிக்கிறார். இது சத்துரு உங்களுக்கு எதிராக அக்கினி ஆஸ்திரங்கள் இருந்தாலும் கரெக்டாக உன்னதான் டார்கெட் பண்ணி அவன் குறி வச்சாலும், உன்னதான் முடக்கணும்னு அவன் நினைச்சாலும், கர்த்தர் சொல்றாரு, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று பார். அதை நான் உடைப்பேன், அதை நான் முறிப்பேன், அதை நான் சுட்டெரிப்பேன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு தான் போராட்டம் வருது பாஸ்டர், எனக்கு தான், உனக்கு தான் பிசாசு குறி வைப்பான். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு குறி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதனால் நீ எதுவும் பயப்படாதீங்க. மழை போல பிரச்சனை எழும்பினாலும் அந்த மலையெல்லாம் கர்த்தர் உருக பண்ணுவார். ஈட்டியை உடைக்கிறார், வில்ல உடைக்கிறார், ஆமென், ரதத்தை சுட்டெரிக்கிறார். உன்னையோ கர்த்தர் தப்புவிப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ வாசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னோடு கூட இந்த பேசிகிட்டே இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதம் 121 சங்கீதம் 4லேருந்து 7 வரைக்கும் வாசிக்கலாம். 751 பக்கம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்கிறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், ஆத்துமாவை காப்பார். இது முதற்கொண்டு என்னைக்குமே கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. இதுல 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஏன்னா அவங்க என்ன தீங்குல இருக்காங்க யாருக்குங்க தெரியும். எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிற மாதிரியே இருக்கு.
பக்கத்தில் பாருங்களேன். சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட பார்த்து. இப்போ உண்மையாக சொல்லுங்கள், முன்ன பின்ன பார்த்து சொல்லுங்கள். இப்போ சொல்லாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாம் ஒன்றா சொல்லலாம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார். அல்லேலூயா. இப்போ தீங்கு, தீமை அப்படின்னா, தீமைக்கு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு இருக்கு, என்னன்னா ஈவில். அந்த தீமையானது என்ன செய்யனா, சத்துரு நல்ல பொண்ணுக்கு ரெண்டு விதமான தீமை. ரெண்டு விதமான தீமை. ஒன்று, தீமையை நம்மே வர வச்சுக்கிறோம். நம்ம செய்கிறதுனால தேவன் அதை நமக்கு அனுமதிக்கிறான். இன்னொன்று என்னன்னா, சத்துரு என்ன பண்ணுவான், உனக்கு தீங்கு செய்யணும், தீமை செய்யணும், அவன் ஒரு பக்கம் டார்கெட் பண்ணுவான். கவனமாக கேட்டிங்கன்னா இந்த வசனம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் எந்த தீமையில் நீ மாட்டியிருக்கிறியோ, ஒருவேளை எந்த தீமை உன்னை பிடிச்சிருக்கிறோ, எந்த தீங்கு உங்களை தொடர்ந்து அப்படியே ஆட்டி படைக்குதோ, அந்த தீங்கிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்க போகிறார். உன் ஆத்துமாவை கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். இனி தீங்கு உன்னை அணுகாது, வாதம் கூட அர்த்தம் அணுகாது, தீங்கு உன்னை தொட முடியாது. கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு அதுலேருந்து என் பிள்ளைகளை நான் வெளியே கொண்டு வர போறேன். உன் பிள்ளையை பிடிச்சிருக்கிற தீங்கு இன்னைக்கு விட போகுது. உன்னை பிடிச்சிருக்கிற தீங்கு இன்னைக்கு விட போகுது. உன் கணவனார பிடிச்சிருக்கிற தீமை இன்னைக்கு மாற போகுது. இந்த சத்தியம் உன்னை விடுதலை ஆக்க போகுது. இந்த சத்திய வசனம் உனக்குள்ள போக போகுது. இந்த சத்திய வசனம் உன்னை காப்பாற்ற போகுது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள தீங்கு இருக்கிறதுக்கான அடையாளங்களை நான் முதல்ல சொல்லித்தரேன். எனக்கு தீங்கு இருக்கா பாஸ்டர், எனக்கு தீமை இருக்கா பாஸ்டர், அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? என் வீட்டில் என்னை தொடர்ந்து தீமை சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னா, ஃபஸ்ட்டு தீங்கு ஒரு பிள்ளைகிட்ட இருக்கும்பொழுது சேதம் வரும். பொருள் சேதம், பண சேதம், அப்புறம் என்னது, சரீரத்தில் ஒரு சேதம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்படியாப்பட்ட சேதம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா தீங்கு உன்னை சுற்றிக்கிட்டே இருக்கு. தீங்கு என்ற ஈவில் ஸ்பிரிட், சத்துரு உன்னை என்ன பண்ணுறான்? ரெண்டாவது, எல்லாமே இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு துக்கம் உள்ளத்தில் இருக்கும். என்னது? துக்கமாகவே இருப்பாங்க. மூணாவது, தீங்கு இருக்கிற மனுஷன் எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பே இருக்காது. ஒரு ஏதோ ஒன்று இழந்து போன மாதிரி அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு செத்த முகமாகவே இருப்பான். அவனுக்கு அதுதான் தீங்குடைய அடையாளம். நான்காவது, அவன் எப்படி இருப்பான்னா, மன உளைச்சல். மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு உளைச்சல்லையே அது தன்னைத்தானே பேசிக்கிறது. இந்த சைக்காலஜிக்காக இந்த மென்டலி பாதிக்கப்பட்டவங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான அந்த குணங்கள் அவனுக்குள்ளே வந்துடும். கடைசியாக நான் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவனுக்கு தீங்கு வரும்பொழுது அவன் எப்படியா படுவானா, நஷ்டப்பட்டு போவான். அவன் செய்கிறது முதலீடு எல்லாமே என்ன ஆகும்னா நஷ்டம். இப்போ உங்களுக்கு விரோதமாக ஒருத்தங்க ஏதோ ஒன்று தீங்கு செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, மந்திரவாதிகிட்ட போயிட்டு இவங்களை ஏதாவது இந்த நான் சொன்ன பாருங்க, சேதமாவது, துன்பமாவது, இழப்பாவது, மன உளைச்சலாவது, நஷ்டத்தையாவது இந்த தீங்கு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த 5 காரியத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த பிசாசின் மூலிமா உங்களுக்கு சேதப்படுத்தும்படியாய் அந்த கிரியைகள் நடக்கும். இப்போ ரெண்டாவது ஒரு தீங்கு என்னன்னா, நாம் தேவனை விட்டு விலகும் போது தீங்கு தானாவே நமக்கு வருது. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, நீ தேவனை விட்டு விலகும் பொழுது சத்துரு உள்ள வந்துடுவான், உனக்கு தீங்கு அவன் செய்ய ஆரம்பிச்சிடுவான். அது கர்த்தரும் அனுமதிக்கிறார். சரி, இப்போ ஒரு விஷயம் நான் சொன்ன இந்த காரியத்தில் எத்தனை பேர் பிடிபட்டு இருக்கீங்க? என்கிட்ட நிறைய பேர் பேச வருவாங்க, பாஸ்டர் இப்படி எனக்கு ஒரு தூக்கமே நைட்லாம் வரமாட்டுது. நானும் தூக்கம் மாத்திரை போட்டால் கூட என்ன வரமாட்டேதுன்னா தூக்கம் வரமாட்டுது. ஏன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல். என்னது மன உளைச்சல்னா உங்களுக்கு தெரியும்ல, மனசுக்குள்ளேயே போராட்டம், மனசுக்குள்ளேயே பிரச்சனை. அது ஒரு மனுஷனுக்கு அந்த உளைச்சல் வந்துட்டா அவனால் நிம்மதியாக தூக்கம் வராது. அரை தூக்கம் தான் தூங்குவாங்க. ரெண்டாவது, அவன் சரீரத்தில் ஒரு சேதம் வந்துடும். ஏதாவது ஒரு பார்ட், ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு என்னது டேமேஜ், அந்த கட்டியோ அந்த பலவீனங்க ஏதோ ஒன்று வந்துடும். இப்போ ஆண்டவருடைய பிள்ளையே இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த சங்கீதம் 121 சொன்ன மாதிரி சொல்கிறார், உன் பிள்ளையால் உனக்கு மன உளைச்சல் வருதா, உன் குடும்ப நபர்களால் உனக்கு ஒரு மன உளைச்சல் வருதா,
இன்னைக்கு அந்த தீங்கு அந்த நபர்களை விட்டு கர்த்தர் விலக்கி போட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவரால் மட்டும்தான் விடுதலை உண்டு மகனே. அவரால் மட்டும்தான் சுகம் உண்டு மகளே. அவரால் மட்டும்தான் அற்புதம் நடக்க மகனே. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆராதனை சொல்றாரு, அதை உனக்காக செய்ய போகிறார். அதை உனக்காக அவருடைய வல்லமை செய்ய போகுது. அது உனக்காக அவருடைய வார்த்தை செய்ய போகுது. இன்னைக்கு நீ விசுவாசிப்பாயானால், இன்னைக்கு நீ விசுவாசிப்பாயால், நீ ஏனோ தானோ கேட்காத, ஆண்டவருடைய வார்த்தையை ஜாக்கிரதையோடு கை கொண்டு கே. அல்லேலூயா, ஆமென். இப்போ ஒரு மனுஷனை குறித்து நான் காண்பிக்கிறேன். அந்த மனுஷனுக்கு வந்த தீங்கெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த தீங்கிலிருந்து கர்த்தர் அந்த மனுஷனை எப்படி காப்பாற்றினார் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து 20 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 68ஆம் பக்கம். ஆதியாகமம் புஸ்தகம் 50. தாழ விழுந்து, இதோ நான் உனக்கு என்னையா என்றால் அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாத, நானே தேவனா? நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க? தீமை செஞ்சீங்க. தேவனும் இப்ப நடந்து வரபடி வெகு ஜனங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காக அதை எப்படி முடிய பண்ணினாராம்? நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதீருங்க, உங்களையும் உங்க குழந்தையையும் பராமரிப்பேன் என்று அவளோட பச்சமா பேசினான். இப்போ முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என்ற மனுஷனுக்கு அவன் கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணாங்க? கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க? அண்ணன் தம்பிக்காரன், சொல்ல போனா யாரு? கூட பிறந்தவனுங்களே என்ன பண்ணிட்டானுங்க? அவனை தூக்கின்னு போய் ஒரு துளியில போட்டு அவனை சாகடிச்சிடணும். எப்படி தான் இது மனசு வருதுன்னு தெரிலங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் சொத்துக்காக கூட பிறந்தவங்க பண்ற காரியங்கள் அதிகம். உண்மையிலே சொல்றேங்க, சொத்துக்காக பண்ற விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இவன் ஒரு அண்ணங்காரன், ஒரு தம்பிக்காரன், ஒரு அண்ணனை விட கொஞ்சம் மேலே வந்துட்டா போதும், இவன் எப்படா மேலே வரலாம்? இவனுக்கு ஏதாவது ஒரு தீமையை செய்யணும், ஏதாவது ஒரு கெட்டதை பண்ணிடணும், இவனை முடக்கணும்னு சொல்லி சுற்றி திரிகிற கூட்டங்கள் அதிகம், கூட்டங்கள் அதிகம். இது மாதிரி யோசேப்புக்கு அவனுடைய சொந்த அண்ணன் தம்பிங்க என்ன பண்ணுறான்? காசுக்காக எகிப்தில் என்ன பண்ணுறான்? வித்துட்டான். இப்போ வித்துட்டவுடனே ஒரு இடத்துல போய் அடிமையாக வேலை செய்கிறான். அந்த அடிமையாக வேலை செய்யும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா அவனை என்ன பண்ணுறாங்க? ஒடுக்குறாங்க. அங்கே ஒரு பழி சுமத்துறாங்க, கெட்ட பேர் சுமத்துறாங்க. அதுவும் ஒரு தீமை. ரெண்டாவது சிறைச்சாலையில் போயிட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான். அங்கேயும் பொறுமையாக இருந்து அதையும் சகிக்கிறான். அவனுக்கு வந்த மன உளைச்சல் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஏங்க, பேசுறதுக்கு ஆதரவாக ஒரு மனுஷன் இல்லை. அப்பா கூட பார்க்க முடியல, அம்மாவையும் பார்க்க முடியல. ஒரு அனாதை மாதிரி, எல்லாம் இருந்தும் இல்லாதது மாதிரி. என்னது? அப்பா இருக்கிறாங்க, சொந்த பந்தம்லாம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை, இல்லாதது மாதிரி, ஒரு அனாதை மாதிரி. எவ்வளோ மன உளைச்சல யோசிப்பு இருந்திருப்பார். எவ்வளோ மன கஷ்டம் இருக்கும், மன வேதனை இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, யாருமே அவனுக்கு இல்லை. தேவன் சிறைச்சாலையில் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனை கர்த்தர் பேசி ஆறுதல் படுத்தினார். யோசேப்பிட்ட சொல்ல, யோசேப்பே பொறுமையா இருப்பா, இவ்வளோ சகிச்சல, இவ்வளோ தீமையும் பொறுமையோடு சகிச்சல, இவ்வளோ கஷ்டத்தையும் சகிச்சல, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் உன்னை உயர்த்துற காலம் வந்தது. நீ தீமைக்கு பதிலாக உன் தீமையை மாற்றும்படியாக தேவன் உன்னோடு கூட உயர்த்துற நேரம் வந்தது. நீ இவ்வளோ சகிச்சதுனால, இவ்வளோ பாடுகளை பொறுத்ததுனால, இத்தனை கண்ணீரையும் பொறுத்ததுனால, இதோ யோசேப்பாகிய உனக்கு கர்த்தர் பேசுறாரு. இந்த வலியை நீ பொறுத்ததுனால, இதோ நீ தீமையை சகிச்சதுனால, இதோ நான் தீமையை உனக்கு நன்மையா மாற பண்ண போகிறேன். அதான் சொல்றாரு, நீங்களோ எனக்கு என்ன பண்ணினீங்க? தீமையை செஞ்சீங்க. ஆனா என் தேவன் இப்ப என்ன பண்ணிருக்கார்? அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணியிருக்கிறார். இதே தீமையில நடந்து வருகிற தேவனுடைய பிள்ளைய, உன் சொந்தக்காரங்களால, உன்னுடைய எல்லா ஜாதி ஜன மனிதர்களால நீ எவ்வளோ தீமையை சகிச்சு வந்தாயோ,
அந்த தீமையை பொறுமையோடு ஆண்டவரை விடாமல் பிடிச்சு கொண்டு நடந்து வந்தாயோ, அத்தனைக்கும் கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னை சரியாக மகிழ்ச்சியாக்க போகிறேன், சரியாக மகிழ்ச்சியாக்க போகிறேன். யோசேப்பை எப்படி உயர்த்தின தேவன், கர்த்தர் சொல்கிறார், அப்படியே நான் உன்னை உயர்த்த போகிறேன், அதை விட மேலே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரிங்க, இந்த தீமையான குணம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தது? இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 2 பார்ட் இருக்கு, நல்லதுன்னு தெரியுது, தெரியுதா தெரியலையா? தேவன் படைக்கும் போது தீமை அவனுக்குள்ள வச்சாரா? மனுஷனை எப்படி படைச்சாரா? செம்மையானவனா நல்லவனா தான் கர்த்தர் படைச்சாரா இல்லையா? அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆதி மனுஷனை தேவன் செம்மையாக தான் உருவாக்கினார். இப்போ எப்படின்னா, ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நான் சொல்றேன், நீ தோட்டத்தில் உள்ள சகல விச்சகத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மையும் தீமையும் அறியத்தக்க புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கிற பொழுது சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்போ ஆண்டவர் படைச்சிட்டு, நல்லா கவனமா கேளுங்க, ஒரு தோட்டத்தை படைச்சிட்டு ஆதாம் ஏவாள் மனுஷனை உருவாக்கிட்டு தோட்டத்தில் வச்சிட்டார். இப்போ அதில் ஆதாம் கிட்ட சொல்ற, ஆதாமே, இந்த ஒரு மரம், இந்த மரத்தில் நல்லது கெட்டது இருக்கிற ஒரு கனி இருக்கு, அதை நீ என்ன பண்ணக்கூடாது? நான் யோசிக்கிறேன், இவன் எப்போ அதை சாப்பிட்டானோ அப்போதான் அவனுக்குள்ள தீமை குணமே வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் தேவன் என்ன பண்ணல, அவனை தீமையாக படைச்சாரு. மனுஷனை தேவன் எப்படி படைச்சானா, செம்மையானவனாய், நல்ல பர்ஃபெக்டா. அவனுடைய சுவாபம் எல்லாம் எப்படின்னா நல்ல சுவாபம். இப்போ எப்போ இந்த கனியோடைய சார் அவனுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சோ, அவன் ரத்தத்தில் கலந்துக்க ஆரம்பிச்சிச்சோ, அப்போதான் அவனுக்கு ஒரு கெட்ட புத்தியே வருது, தீமையான காரியங்களை செய்யறதற்கு. நான் சொல்றது புரியுதா? இப்போ அதனால தான் நமக்குள்ள என்ன இருக்கு, நல்ல ஒருத்தர் எவனை போட்டு கொடுத்து எவனை கெடுக்கலாம், இது கெட்டது. இந்த குணம் எப்படி வருது? அந்த பழத்தினுடைய சார் தீமையானது. இன்னொன்று, என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம், நம்ம எதுக்குமே போக தேவையில்லை, கர்த்தர் பார்த்துப்பார் சொல்றது. அமைதியாக இருக்கிறது என்ன குணம்? நல்ல குணம். திருடுறது தீமையான காரியம், பொய் சொல்றது, இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள. எப்படி வந்தது? அந்த பழத்தினுடைய சார், அந்த பழத்தினுடைய தன்மை. அதனால தான் மனுஷக்குள்ள 2 மனுஷன் போராட்டம், உள்ளான மனுஷன்ல ஒரு போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம்? நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த பாவத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் பண்ணிடுறேன்னு. எந்த தீமையான சுவாபம் வெளியே வர்றதுனால நம்ம என்ன மாட்டிக்கின்றோம்னா, தீமைக்கு அடிமையாக மாற்றிக்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டோட பிள்ளையே, உனக்குள்ள அந்த போராட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். இன்னும் அதுக்கு அந்த வசனத்தை காட்டுறேன், அந்த தீமையிலேருந்து உன்னை ஜெயிக்க வைக்கும், அந்த கெட்டதுலேருந்து உன்னை வெளியே கொண்டு வர வைக்கும். நீ எப்படி ஆதாம் போல கர்த்தர் சிருஷ்டித்தார், அந்த மாதிரி கர்த்தர் உன்னை உருவாக்கிடுவார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நன்மை எதுவோ அதையே நம்ம என்ன பண்ணணும்? நாடணும். தீமையானது ஒன்றும் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? வேண்டவே வேணாம். அது எலும்புனா கூட நான் என்ன பண்ணணும்? அதை நான் அடக்கணும். அந்த எலும்பும் தீமையான மனுஷனை செய்யும்படியே எலும்பும், கோவத்தை எழுப்போம், கெட்டதை பேச தூண்டும், எரிச்சலை வர வைக்கும். இதெல்லாம் நல்லதா பார்த்தீங்கன்னா தீமை. இந்த தீமைக்கு நீ ஒரு நாள் பங்கு இல்லை. கர்த்தர் உன்னை எப்படி படைச்சார்னா, செம்மையானவனை தான் படைச்சார். கர்த்தர் உன்னை நல்லவனா தான் படைச்சார். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ நல்லா கேளுங்க, தயவு செய்து வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். இப்போ ஒரு தீமை நமக்கு எதனால வருது, ஒருவேளை அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 17 19 வரைக்கும் வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 875வது பக்கம். உன்னை நடத்தி கொண்டு போகிற காலத்தில் அவரை விட்டு நீ விலகிறதுனால, இது அதனால் அல்லவோ இந்த பிரச்சனை உனக்கு நேரிட பண்ணினார். இப்பொழுது சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கும்
எகிப்துக்கு போறதுனால உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐபிராத் நதியின் தண்ணீரை குடிப்பதற்கும் நீ அசிரியாவுக்கு போறதுனால உனக்கு பிரயோஜனம் என்ன? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். இப்ப உன் தேவனாகி கர்த்தரை விடுகிறதும், எனக்கு பயப்படுற பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எவ்வளோ பெரிய பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று யாருக்கு தெரியணும்? உணர்வுன்னு ஒன்று வரணும். என்ன வரணும்? உணர்வுன்னு வரணும். இப்போ இது உணர்வுள்ளவன் ஒருத்தன் வேணும். எதனால எனக்கு இந்த தீமை வருது, எதனால இந்த பிரச்சனை வருது, எதனால இந்த போராட்டம் வருதுன்னு ஒரு உணர்வு யாருக்கு வேணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும் என்று கர்த்தர் சொல்றார். எப்படி அப்படின்னா, எகிப்துக்கு போற, ஐபிராத் நதி என்று அங்க போய் நான் தண்ணி குடிக்க போற சொல்றியே, அதெல்லாம் விட உன் தேவனுடைய ஜீவ தண்ணீரை விட்டு விடலாமா? அதான் ஆண்டவர் சார், ஜீவ தண்ணீராகிய என்ன ஊற்ற நீங்க என்ன பண்ணீங்க? விட்டுட்டீங்களே. அதனால கர்த்தர் சொல்றாரு, ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு போராட்டம் வருதுன்னா, ஒரு பலவீனம் வருதுன்னா, முதல்ல நீ என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து யோசிக்கணும். ஏன் ஆண்டவரை இதை அனுமதிச்சிங்க? ஏன் ஆண்டவரை இது வருது? என்ன காரணம் ஆண்டவரே? எதனால் நீங்கள் இதை அனுமதிக்கிறீங்க? நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் திட்டமும் தெளிவாக உன்னோட கூட பேசுவார். அது என்னத்துக்கு தெரியுமா? நீ உன் தேவனாகி கர்த்தரை விட்டு விடுகிறதற்கும் என்னை பற்றும் பயம் முன்னிடத்தில் இல்லாததற்கும் தான் இந்த பிரச்சனையின் காரணம், இந்த போராட்டத்தின் காரணம், இந்த தீமைக்கு காரணம் அதுதான். ஒருத்தன் தேவனை உறுதியாக பற்றி கொண்டு இருப்பானால், ஒருத்தன் தேவனை உறுதியாக பிடிச்சு கொண்டு இருப்பாங்களானா, பின்மாற்றத்துக்கு போகாமல் சரியாக கர்த்தரோட வாழ்வாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு தீங்கும் வரவே விட மாட்டார், ஒரு கேடும் பிள்ளைக்கும் வரவிடவே மாட்டார். உன் நிமித்தமாய் உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பா, உன் நிமித்தமா உன் பிள்ளையை கர்த்தர் பாதுகாப்பா. உன்னுடைய பக்தி வைராக்கியம் தான் ஒரு சந்ததியே காப்பாற்றும். உன் சந்ததி, உன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க தேவனுக்கு பயப்படுற பயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில பேர் மனுஷனுக்கு பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுவாங்க? மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணி தான் வரும். ஐயோ பாஸ்டர் வரலனா, நான் ஜெபிக்கலனா, நான் உண்மையே சொல்கிறேன், இந்த பாஸ்டருக்கு பயந்து நீ என்ன பிரயோஜனம்? நான் கேட்குறேன், எதனா நன்மை வருமா? கடவுளுக்கு, கர்த்தருக்கு நீ பயப்படணும். அல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஆண்டவருடைய பிள்ளையே, தெய்வ பயம் ஒருத்தனுக்குள்ளே இருந்தா, தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குன்னா, அவன் ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட கர்த்தர் எந்த தீங்கு வர விடவா மாட்டான். எந்த கேடு அவனுக்கு வராது. நான் இன்னைக்கு எழுதி கூட கொடுக்குறேன், நீ உண்மையாக கர்த்தருக்கு. சில பேர் பக்தி வேஷத்தை போடுவாங்க. பக்தி வேஷத்தை இல்லை, உண்மையான பக்தியை கர்த்தர் எதிர்பார்க்கிறான். உண்மையான தெய்வ பயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறான். கர்த்தருக்கு பயப்படாம, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இல்லாம இருக்குன்னா தீமை நிறைய உன்னை சொந்து கொள்ளும். ஒருவேளை யோசேப்பை மாதிரி நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், தப்பு பண்ண பயப்படுறேன், நான் பொல்லாங்கு செய்ய பயப்படுறேன், நான் உண்மையாக தான் வாழ்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு இந்த தீங்கு வருது, கர்த்தர் அனுமதிச்சார்னா அந்த தீங்குல கர்த்தர் ஒரு நன்மையை உனக்கு வச்சிருக்கிறார். அந்த தீங்குல கர்த்தர் உனக்கு ஒரு நன்மையை செய்ய கர்த்தர் உன்னை அந்த பாதையில நடத்துறார் மகளே, அந்த பாதையில உன்னை நடத்துறார் மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அதான் சொல்றாங்க, தேவன் எல்லா அதாவது எல்லா மனிதர்களை காக்கும்படியா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? அந்த கெட்டதுல ஒரு நன்மை எனக்கு எடுத்து வச்சிருக்கிறார். அந்த தீமையில கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நன்மை எடுத்து வச்சிருக்காரு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையை, நீ போகிற பாதை, நீ நடக்கிற பாதை ஒரு மன உளைச்சலான பாதையா இருக்கலாம், நஷ்டத்தின் பாதையா இருக்கலாம், ஒரு துக்கத்தின் பாதையா இருக்கலாம், ஒரு கண்ணீரின் பாதையா இருக்கலாம், ஒரு வேதனையின் பாதையா இருக்கலாம். நீ கலங்காத. இந்த வேதனையில கர்த்தர் விசுவாசத்தை உனக்கு வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த பாதையில் கர்த்தருடைய வைராக்கியத்தை உனக்கு வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த பாதையில் உன் சத்துருக்கு எதிராக உன்னை உயர்த்தணும்னு கர்த்தர் அப்படி உன்னை நடத்துகிறார். இந்த பாதையில் தேவன் யோசேப்போடு இருந்ததை மாதிரி உன்னோடு இருக்கிறார். அதை நினைக்கும்படியே கர்த்தர் உன்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென்,
நீதிமொழி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 19 வரைக்கும் வாசிங்க. பக்கம் 767 பக்கம். நல்ல கவனமா கேளுங்க. 6 காரியங்களை துர்ஆலோசனை, பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்யறதுக்கு ஓடுற கால், அபத்தம் பேசுற பொய் சாட்சி, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே கர்த்தர் வெறுக்கிறார். சரி ஆண்டவருடைய பிள்ளைய, இப்போ இதுல நமக்குள்ள இந்த தீமையான காரியம் இருக்கா? தீமையான காரியம் இருக்கா? நல்ல கவனமா கேளுங்க. அது என்னன்னா மேட்டிமையான ஒரு பார்வை. பொய் வாயை திறந்தாலே நம்ம என்ன பேசுறதுன்னா நம்மளை மீறி வர பொய், குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்யறதுக்கு ஓடுற கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரத்துக்குள்ளே விரோதங்களை உண்டு பண்ணுதல். இப்போ இதெல்லாம் என்ன கேரக்டர்னா தீங்கினுடைய குணம், தீங்கினுடைய கேரக்டர். ஒருத்தங்க அப்படியே 2 பேரா சேர்ந்து 3 பேரா சேர்ந்து ஒருத்தங்களை கவுக்கணும்னா பயங்கரமாக பிளான் போட்டு கவுக்குறாங்க. நான் தான் கெட்டேன், நீயும் கெடு. நான் தான் குழியில் விழுந்துட்டேன், நீயும் விழுந்துரு. இன்னைக்கு உலகம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. நான் இல்லை, ஒரு வாலிப பெண்ணு என்கிட்ட பேசும்போது சொல்கிறான். அவள் சொல்கிறான், ஏண்டி நான் தான் கெட்டுட்டேன், நீ மட்டும் எப்படி ஒழுக்கமாக இருக்கலாம், உன்னையும் நான் கெடுத்துருவேன். அந்த பொண்ணு சவால் விட்டு கிளாஸில் எல்லாரையும் கெடுத்துச்சு. கெட்ட பழக்கத்துக்கு நேராக நடத்துது இந்த பிள்ளை. அது சொல்லுதான், நான் தான் கெட்டேன், நீ என்ன பண்ண, கெட்டுப்போ, உன்னை மட்டும் விட்டுருவோமா நாங்கள், எப்படி சொல்தான். அதான் அந்த ஒருத்தி மாத்திரத்தான் தப்பிச்சுட்டே வரான். அது தேவனுடைய கிருபை இல்லை. அப்போது உலகம் அப்படி தான் போகுது. தீங்குக்கு தான் மொதல் இடம், நன்மைக்கு தான் அப்புறம், நன்மைலாம் 2வது. அப்போ இன்னைக்கு ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவானா, ஒருத்தி கர்த்தருக்கு பயப்படுவாள் அப்படி இருப்பாங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தர் அவங்கள ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் அவர்களை கைவிடவே மாட்டார். உன் பட்சத்தில் மனிதர்கள் இருக்கலாம், உன்னை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம், உன்னை சுற்றிலும் வேதனைப்படுத்தபடி நடக்கலாம், ஆனால் உன்னோடு கூட இருக்கிறவர் கர்த்தர். அந்த சத்துருக்கள் மத்தியில் உன்னை உயர்த்திட்டு போவார், அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் மேன்மைப்படுத்துவார். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, ஒரு நாள் கூட கர்த்தரை விட்டுட்டு வாழ்கிற அந்த எண்ணம் வரவே கூடாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலன்னா என்ன, இன்னைக்கு ஜெபத்துக்கு போகலன்னா என்ன, இன்னைக்கு ப்ரேயருக்கு வரலன்னா அண்ணன் அடுத்தது பார்த்துக்க அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு மட்டும் என்ன பண்ண, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது. தேவனை விட்டு விலகிறதுக்கான அடையாளமே இதுதான். இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு பார்த்துக்க, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாமே. கர்த்தர் உனக்கு அந்த நாளில் விடுதலை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா, அந்த கூட்டத்தில் உனக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா, நீங்கள் வராததுனால அந்த நாள், அந்த விடுதலை உனக்கு என்ன ஆகும், தாமதமாக மாறிடும். அதனால தான் எல்லாம் முடிஞ்ச கூடுமான மட்டும் இந்த எபிரேயர் சொல்லும்போது சபை கூடுதலை விட்டு விடாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏன்னா பிசாசு வஞ்சிக்குவான், பிசாசு வஞ்சனையில் நேரம் உன்னை கொண்டு போக பார்ப்பான். அல்லேலூயா. இப்போ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் சொல்லுது, தேவன் நினிவே பட்டணத்தை, நான் எடுக்க வேணாம் நேரம் இல்லை, நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். தேவன் என்ன பண்ண, நினிவே பட்டணத்தை அழிக்கணும்னு நினச்சிட்டார். தேவனே அழிக்க நினைக்கிறார். ஏன் அழிக்க நினைக்கிறார்னா, அந்த பட்டணத்தில் நடக்கிற காரியங்கள் ரொம்ப கொடுமை. ஆணோட ஆண், பெண்ணோட பெண், பாவம் வான பரியந்தமும் எட்டினது. அதனால் கர்த்தர் சொல்ல, இந்த ஜனம் எனக்கு வேணாம். யோனா கிட்ட சொல்ற, யோனாவே போய் சொல்லு, 40 நாளில் அழிச்சிடுவேன். ஆனால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அந்த தீமையை செய்யாமல் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து நன்மை செஞ்சார். அதுதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இன்னும் நீ மாறாமல், இன்னும் உங்களால் அந்த அந்த சுவாபங்கள்லேருந்து வெளியே வராமல் எவ்வளோ காலம் நீங்கள் இப்படி வாழ போகிறீங்க நான் கேட்குறேன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன். ஒரு வேளை இப்போ பிரசங்கிக்கிற நேரம் கர்த்தர் வந்துட்டார், எத்தனை பேர் பரலோகத்தை என் கூட வருவீங்க?
எத்தனை பேர் இந்த தீமை குணத்தினால இந்த இடத்துல இருக்க போறீங்க? ஏன்னா கர்த்தர் சொல்ற, நான் தீமையை பாராத சுத்த கண்ணர். அவர் யாரா? தீங்கு பார்க்காத சுத்தமுள்ள தேவன் அவர். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, தயவு செய்து கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறான், நீ மனம் திரும்பி இந்த பந்தியில் கலந்துக்கோ. இந்த தீமையான குணத்தை இன்னைக்கே இந்த கல்வாரி சமூகத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பலிப்பிடத்தில் ஒழிச்சு தள்ளிட்டு நன்மையான மனிதனை வாழ ஒப்பு கொடுத்துப்பார். உன் தேவன் உன்னோட கூட இருக்கிறத உன் சத்துருக்கள் காண்பார்கள், உன் குடும்ப நபர்கள் காண்பார்கள். யோசேப்போடு இருந்தது அவன் அண்ணன் தம்பி அப்பா கர்த்தரோடு இருக்கிறத அவங்க கண்டது மாதிரி உன் கூட ஆண்டவர் இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார். சீசனுங்க போய் கேட்டாங்க. சீசன் கேட்கும் போது என்ன கேட்டாங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஜெபத்தை சொல்லித்தாங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்லும்போது என்ன சொல்ல, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவன் பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வரட்டும், பரத்தில் உங்கள் சித்தம் செய்கிறது மாதிரி பூமியில் செய்யப்படட்டும், தாங்க தீமையில் நின்று எங்களை என்ன பண்ணுங்க. அப்போ தீமை உன்னை எப்பவுமே என்ன பண்ணுது? அந்த ஜெபம் சொல்லி தரும்போது ஆண்ட சொல்ல அழகா சொல்ல, தீங்கு என்னை தொடாதபடிக்கு. ஆமாம், நீங்கள் தான் காப்பாற்ற முடியும், உங்கள் வார்த்தை தான் காப்பாற்ற முடியும். ஒரு தீங்கு உன்னை அப்படியே நெருங்கணும்னு நினைக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கெல்லாம் வந்து அந்த தீங்குக்கு இடம் கொடுக்காம கர்த்தர் காப்பாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை காப்பாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த தீங்குக்கு நீ இடம் கொடுக்கக்கூடாது, தீங்கோடு ஒட்டி பிணையக்கூடாது. அதான் ஏற்கனவே ஒன்று சொன்னேனே, ஒரு ஃபாதர் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, விருந்தெல்லாம் பண்ணிட்டாங்களாம். ஃபாதர் உள்ளே வந்தவொடனே செத்து போன நாத்தம், எலி நாத்தம் தாங்க முடியலையாம். அந்த சோபா கீழே இவங்க எப்பயோ வெளியே போயிட்டு வரும்பொழுது அதுக்குள்ளே பூந்துருக்குது, அது ஸ்ப்ரிங்கில் இருக்குது போல். உங்கள் வீட்டார் மொத்தமாக உட்காரும் போது அது நசுங்கி செத்துச்சு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரே நாத்தம், இவங்க வெளியே போயிட்டு வந்தால் நாத்தம் தெரியுது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த வீடை, ஆனால் நாத்தமே போகல. இந்த நாளில் பாதர் வர வந்துட்டார், உள்ளே நுழைஞ்சா ஒரே நாத்தம். உங்களுக்கு அந்த நாத்தம் தெரியலையான்னு என்ன பண்ணுறாரு, குடும்பத்தை பார்த்து கேட்குறாரு, எங்களுக்கு நாத்தமே வரலையா? ஏன்? நாத்தத்தோடு நாத்தம் பழகியாச்சு. அந்த வாசனையோட வாசனை என்ன ஆயிடுச்சு, பழகிச்சு, வெளியே வர. அவங்களும் எடுத்து போனால் நினைக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அந்த நாத்தத்தோடு தான் அவங்களும் சாப்பிட்ருக்காங்க, நாத்தத்தோடு தான் எல்லா வேலையும் நடந்திருக்கு. ஏன் சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளைய அதுக்கப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எடுத்து வெளியே போட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் தீமையோடு கூட தீமையாக இருக்கக்கூடாது. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். உன்கிட்ட கர்த்தர் தீமை இருந்தால் உன்னை பார்க்கவே மாட்டார். அவர் ஏன்னா தீமையை பார்க்காத தேவன். அதனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்ல, இதை நீ எடுத்து போடும் பொழுது இது உன்னோட இருதயத்திற்குள்ள இருக்கவே கூடாது. கர்த்தர் சொல்ல, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, ஒரு சின்னது கூட இருக்கக்கூடாது, ஒரு கடுகளவு கூட இருக்கக்கூடாது. நீ ஃபுல்லாக மாறி இருக்கணும். நீ தேவனுக்காக சொந்தமானவன். இங்கே தீமையை மாற்றாம அங்கே போய் எப்படி கர்த்தரை பார்க்க முடியும்? ஏன்னா கர்த்தர் தீமையை பார்க்குற தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். சரி, இப்போது 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடகடன்னு எடுங்களேன். 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும் வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3, பக்கம் 284. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை பேசி பரவி மகிமைப்படுறது போல எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லார்கிட்டையும் இல்லையே, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி எதிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார்? ஆண்டவருடைய வசனம் மட்டும்தான் உங்களுக்கு தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளப்படும். அதனால தான் பைபிள் படிங்க, அந்த வசனத்தின்படி வாழுங்க. வசனத்தில் எதெல்லாம் ஆண்டவர் வேணாம் அருவருக்கிறார் அதெல்லாம் விட்டுருங்க. நீ சுத்தவானா உன்னை காத்துக்கோ, உன்னை பரிசுத்தவானா மாற ஒப்புக்கொடு. இப்படி இருக்கும் பொழுது உனக்கு தீங்கு என்று கர்த்தர் உன்னை அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதுதான் 2 தீமோத்தேயுல சொல்லும் போது சொன்னார், 4:14 எழுதி வச்சுக்கோங்க. கண்ணன் ஆகிய அலெக்சாந்தியா வெகு தீமை எனக்கு செஞ்சான், நான் மறுபடியும் தீமை செய்யலை, கர்த்தரே அவனை பார்த்துப்பார்.
அழகா அந்த வசனம் சொல்லும், எனக்கு ரொம்ப தீமை செஞ்சாங்க, ரொம்ப கேடு நினைச்சாங்க, ஆனா நான் என்ன பண்ணல, உங்களுக்கு பதில் நான் தீமை செய்யல. யார் பார்த்துப்பா? தேவனாகிய கர்த்தரே அவருக்கு பதில் தருவார். நான் நன்மையை மட்டும்தான் நான் செய்வேன். நான் நன்மையை மட்டும்தான் செய்ய அழைக்கப்பட்டவன். ஏன்னா நன்மை மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. இந்த கேடு புத்திலாம் என்கிட்ட இல்லை. சிலர் பேர் பார்த்தீங்கன்னா அந்த புத்தி இருக்கு பாருங்க, இன்னும் கூட மாறாமல் அந்த கேடான புத்தி. கர்த்தர் அதை அருவருக்கிறாருங்க. கர்த்தர் அதை அருவருக்கிறார். விளையாட்டுக்கு சொல்ல கர்த்தர் தான் பேசுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை பேசுகிறார். உனக்கு தீமை உனக்கு நெருங்காமல் இருக்கிறனா உனக்குள்ள இருக்க தீமை குணத்தை இன்னைக்கு ஒழிச்சு கட்டு. இன்னைக்கு அந்த குணங்களை மாற்றிக்க ஆண்டவருடைய பிள்ளைய. கர்த்தர் உனக்கு நன்மையை கொடுக்க விருப்பமாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு நன்மையை செய்ய விருப்பமாக இருக்கிறார். இந்த குணம் தான் தேவன் நன்மை கெடுக்குது. உனக்கு தேவ ஆசீர்வாதத்தை இந்த குணம் தான் கெடுக்குது. நீ பேசுற என்ன நோக்கத்தில் பேசுறன்னு கர்த்தருக்கு தெரியாதா? நீ பழகிற நோக்கம் கர்த்தருக்கு தெரியாதா? உன் பார்வை என்ன பார்வைன்னு கர்த்தருக்கு தெரியாதா? ஒருத்தவங்க கிட்ட பேசி பழகும் போது என்ன நோக்கத்துக்காக, எந்த ஆதாயத்துக்காக நீ பழகிறன்னு கர்த்தருக்கு தெரியாதா? ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, சும்மாவே ஒருத்தன் வந்து உங்ககிட்ட நல்லா உயர்த்தி உங்ககிட்ட பழகிறானா நீ ஏமாந்துடாத. உனக்கு தீமை செய்யறதுக்கு அவன் வலை விரிக்கிறான். உனக்கு சொல்லித்தரேன். ஒருத்தவங்க நல்லா வந்து உங்ககிட்ட பேசி உங்களை உயர்த்தி, ஏன்னா நம்ம சபையில் ஒரு அம்மா அப்படிதான், அந்த அம்மாவோடைய வீக்னஸை அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவோட வீக்னஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு எதை சொன்னால் இந்த அம்மா மடங்கும் பிளான் போட்டு வராங்க. 2 பேர் பிளான் போட்டு வராங்க. எதை சொன்னால் இவங்களை கவுத்துடலாம், எதை சொன்னால் இவங்ககிட்ட பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, 2 பேர் பேசிக்கிட்டு அப்படியே வந்து நின்று அவங்களுக்கு என்ன வீக்னஸ்னால், யாருன்னா அழுதாங்கன்னா அப்படியே கொடுத்துருவாங்க. யாருன்னா கண்ணீர் வடித்தா அப்படியே நம்பி அப்படியே அவுத்து அப்படியே கொடுக்கறது அந்த அம்மா. இதை வந்து ஒரு அம்மா வாங்கின்னு போயிட்டாங்க அவங்க கிட்டேருந்து. அதே மாதிரி இந்த அம்மாவை அவங்கள கூப்பிட்டு வராங்க சொல்லி, இந்த பேர அழுதுற மாதிரி இரு, நீ அழுக வரலனா கூட தண்ணி வர வச்சுக்கோ, எப்படியாவது போயிட்டு நின்று ஒன்றுமே பேசலை. இப்படி ஆயிடுச்சு இது. ஐயோ நீங்கள் கொடுக்கலனா நான் இப்போ தலை அவ்வளோதான் தூக்கு மாட்டிக்கணும், நான் செத்துருவேன். ஐயோ நீ சாவாத, இந்த நான் தரேன். பாருங்க, வாங்கின்னு போனதோடு சரி. 2வது இவங்க லோன்னு அழவ விட்டாங்க. இவங்க தான் அழுகுறாங்க, இப்போ வரைக்கும் அழுகுறாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க, நடந்ததை தான் சொல்கிறேன். ஜாக்கிரதை. ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா எல்லாத்தையும் நீ நம்பிடக்கூடாது. பகுத்தறிவின் ஆவியின் வரம் ஒன்று இருக்குது உனக்குள்ள, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு, ஆண்டவரே இது உண்மையா பொய்யா, இவங்களுக்கு கொடுக்கலாமா செய்யலாமா வேணாமா எனக்கு உணர்த்துங்க, என்கிட்ட பேசுங்க அப்படி நீ கர்த்தரிடத்துல கேட்டு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ செய்யணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எல்லா மனுஷனையும் நம்பாதீங்க. கடைசி நாள் பயங்கரமான தீமையான காலத்தில் வந்துட்டோம். கொடிய காலத்துக்குள்ளே வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இங்கே அன்புக்கெல்லாம் இடம் செல்லாது. இனிமேல் அன்பு ஆண்டவர் சொன்னார்ல, கடைசி காலத்தில் அன்பு என்ன ஆகிடும், தணிஞ்சு போயிடும். நீ எதை செஞ்சாலும் ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்றணும். கர்த்தரிடத்தில் கேட்டு மட்டும் செய், தேவனிடத்தில் கேட்டு மட்டும் நடந்துக்கோ. உன் எதிர்காலம், உன் பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைய. அல்லேலூயா. ஏன்னா நீ வாழ்கிற நாள் கொடிய காலம். பைபிள் ஆண்டு சொல்லிட்டார், கடைசி காலத்தில் அடையாளங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு. கடைசி காலத்தில் ரகசிய வருகை வரப்போகுது. ஆண்டோடைய வருகை சமீபமாயிடுச்சு. நீங்கள் எல்லாம் ஒருத்தர் கூட நல்ல இந்த பூமியில் கஷ்டத்தோடு வாழ்றியா, சந்தோஷப்படு. தீமையோடு வாழ்ற சந்தோஷப்படு. ஆனால் நீ தீமை செய்யாத. நீங்கள் கெட்டதுக்கு போகாதீங்க. நீங்கள் கெட்டதுக்கு என்ன பண்ணுங்க, ஒத்து வரவே கூடாது. ஏன்னா பூமியில் ஆண்டவர் சொல்லும்போது லாசரு ஒருத்தன் வாழ்ந்தான், ஐஸ்வர்யவான் ஒருத்தன் வாழ்ந்தான். அதில் போட்டிருக்கு, லாசருவோ வெகு தீமையோடு வாழ்ந்தான், தீங்கோடு தான் வாழ்ந்தான், கஷ்டத்தோடு தான் வாழ்ந்தான். ஆனால் இந்த பூமியில் விட்டு அவன் மறித்த உடனே கர்த்தரிடத்தில் இளைப்பாற ஆரம்பிச்சிட்டான். அவன் பட்ட துன்பத்துக்கு எல்லாம் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் வந்து சொல்லுவார், நீயோ நன்மை அனுபவித்தாய், அவனோ தீமையை அனுபவித்தான். அவன் ஒன்றுமே செய்யலை, ஆனால் கெட்டதோடு வாழ்ந்துட்டான். இப்போ ஆண்டோட பிள்ளை நீ எப்படி இருக்கணும்னா, பதில் செய்வேன், விடமாட்டேன். அதான் அது சொல்ல, கண்ணனாகிய 2 தீமோத்தேயு 4:14 அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். வெகு தீமைகளை என்ன பண்ணான், எனக்கு செஞ்சுட்டே இருக்கிறான்.
அவனுடைய என்ன செஞ்சானோ அதுக்கு தக்க பலன் யார் தருவா? கர்த்தர் அவனுக்கு தருவாரு. நான் என்ன பண்ண மாட்டேன், அவன்கிட்ட போய் சண்டை போட மாட்டேன். இதுதான் ஒரு ஆண்டவர் பிள்ளைக்கு ஒரு அழகு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற அந்த தீமையை நீ எடுத்து போட்டா பரிசுத்தாவின் நன்மையினால் உன்னை திருத்தி ஆக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வாழ வயது போல மகத்தர் மாற்றுவார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளை நீ. சரி, ரெண்டாவது காரியம், அது அந்த அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இது ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஒரு ஆத்துமா ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகும் போது ஆதியாகமம் 2:7 சொல்லப்படுது, தேவன் என்ன பண்ணாரு, மனுஷனுக்குள்ள ஊதும் பொழுது அவன் என்ன ஆனா, ஜீவ ஆத்மாவாய் மாறினான். எசேக்கியேல் 18 பார்க்கிறோம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா? நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மால தான் ஃபீலிங்ஸ், உணர்ச்சி, ஆசை. என்ன இருக்கு? ஆசை, உணர்ச்சி எல்லாம் எதில் இருக்குன்னா ஆத்மால தான் இருக்கு. ஆசைப்படுறீங்கல்ல, ஃபீலிங்லாம் வருதுல்ல, இதெல்லாம் எங்கே இருக்கு? இந்த ஆத்துமாவுக்கு தான் விலையேற பெற்றது. இந்த ஆத்துமா தான் என்னது? இந்த ஆத்துமால தான் எல்லாம் கனவு உலகத்தில் வாழ்கிற இடம்லாம் அங்கே தான். சொப்பனம் வரதெல்லாம் ஆத்துமால தான். நிறைய சொப்பனம் போராட்டம் வருதுல்ல, எல்லாம் இந்த ஆத்துமால பிரச்சனை தான். இப்போ இந்த ஆத்துமாவை எப்படி கர்த்தர் காப்பார்? இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த ஆத்துமா, அவ்வளோதான், முடிச்சிடுறேன். உபாகம் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 13-14 வாசிங்க. பக்கம் 283 பக்கம். ஒருத்தர் வாசிங்க. உபாகமும் 13-14 பக்கம் 283. நீங்கள் உங்கள் தேவனாகிய, நல்லா கேளுங்க, கவனமா கேளுங்க அப்பா. முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோட அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி அவர் சொல்ற, நான் சொல்ற வார்த்தையின்படி செஞ்சு அதுக்கு கீழ்ப்படிந்தா உன் ஆத்மா என்ன ஆகுமா? தப்புவிக்கப்படும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் சொல்றதை நீ கேட்கக்கூடாது, இவங்க சொல்றதை நீ கேட்கக்கூடாது. உன் ஆத்மாவை எப்படி கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறார்னா, அவர் சொல்றதை நீ கேட்கணும், அவர் சொல்றபடி நீ வாழணும். ஆத்துமால விடுதலை எதில் தெரியுமா இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை தான் உன் ஆத்மாவில் இருக்கிற ஒரு விடுதலையை உண்டு பண்ணும். அதான் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாகி சொல்ற அந்த கட்டளை, அந்த வார்த்தை படி நீ நடந்தினா கர்த்தர் உன் ஆத்மாவை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். வார்த்தை மட்டும்தான். இந்த ஆத்மா கடைசியில் செத்து போனோன்னு எங்கே போவோம் சொல்லுங்க? எங்க நம்ம மனுஷனுக்கு 3 பரிமாணம் இருக்கு. ஒன்று இந்த சரீரம், ரெண்டாவது ஆவி, ஆத்மா, 3 பிரமாணம் இருக்கு. இப்போ இந்த சரீரம் எங்கே போகுது? எல்லாம் சத்தமாக, இந்த உடம்பு எங்கே போவோங்க? நீ என்னதான் பெயிண்ட் அடித்தா கூட, லிப்டிக் போட்டால் கூட, என்னதான் கலர் அடித்தா கூட, எங்கே இது பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? ஆண்டவரே, நான் அழகழகாக பண்ணி வச்சுருக்கேன் என் உடம்ப, ஒன்றும் கொண்டு போகாது, மண்ணுக்கு தான் போயாகும். ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னாரு? மனுஷன் மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டா மண்ணுக்கே போயிடுவான். இதான் உண்மை, இதுதான் உண்மை, மாற்றம் இல்லை. ரெண்டாவது, இந்த ஆத்துமா எங்கே போவோம்? இந்த ஆத்துமா எங்கே போகும்? அது ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் லாஸ்ட்டில் 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை முடிச்சிடுறேன், அவ்வளோதான். அன்றியும் கவனமா எல்லாரும் இந்த பைபிள் புக்கா திறந்துங்க. கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் 20:4. அன்றியும் நான் சிங்காசனத்தை பார்க்கிறேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி. எங்க இந்த பாருங்க, ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க, ஆண்டவருடைய வார்த்தையில நின்னவங்க, ஆண்டவருக்காக ரத்த சாட்சியை மரித்தவருடைய ஆத்மா எங்க இருக்குதுன்னா பரலோகத்துல கர்த்தருக்கு முன்பாக இருக்கும். எங்க இருக்கு? போயிட்டு இருக்கு. இவர் பார்க்கிறாரு, யோவான் சான பார்க்கிறாரு, சிரசேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களை எங்க பார்க்கிறாரு? எங்க பார்க்கிறாருங்க? இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, உன் ஆத்துமா விலையேற பெற்றது. அதான் கர்த்தர் சொன்னாரு,
உன் ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தை தான் காப்பாற்றும். கர்த்தருடைய வசனம் தான் உன் ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அதுதான் சொல்ல, வேத வசனத்தின் நிமித்தமாக, தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும். என்ன சொல்கிறது? உன் ஆத்துமா காப்பாற்றுறது எது? அதனால தான் டெய்லியும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கட்டளையாகவே ஊழியக்காரன் கொடுக்குறேன். கர்த்தரத்தில் டெய்லி ஒரு 1/2 மணி நேரமாவது நீ வீட்டில் பைபிள் படிக்கணும். எத்தனை மணி நேரமாவது படிக்கணும்? 1/2 மணி நேரம். கர்த்தர் எங்கே யாராக இருக்கலாம், உன் ஆத்துமாவை காப்பாற்றுறது கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். ஆண்டவருடைய பிள்ளைய, உன் ஆத்துமா பரலோகத்தில் போய் நிற்கணும். அந்த ஆத்துமாவுக்கு அழிவு என்பது இல்லை. ஆவி கர்த்தர் தந்தது, கர்த்தர் எடுத்துப்பார். இந்த ஆத்துமாவுக்கு தான் பாதாளத்தில் போகிற அந்த அதிகாரம், அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. நீ அவன் என்ன செய்கிறானோ அதுக்கேற்ற பலன். இந்த ஆத்துமா தான் பரலோகத்துக்கும் போகணும். இந்த ஆத்துமா தான் ரொம்ப நாள் வாழப்போகுது. 1000 வருஷம் அரசாட்சி. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய பிள்ளைய, இந்த ஆத்துமாவை இந்த பூமியில் நீ காத்துக்கோ. இந்த ஆத்துமாவை சேதப்படுத்திடாத. உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆத்துமா விலையேற பெற்றது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இனி கர்த்தர் சொல்கிறாரு, தேவ வசனத்தை உன் ஆத்துமாக்குள்ளே எழுது. கர்த்தருக்கு பயந்து வாழு. கர்த்தருக்கு பிரியமாக ஒப்புக்கொடு. உன் ஆத்துமா நேசர் உன்னோடு கூட இருப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். இப்படி கர்த்தருக்கு முன்னாடி எழும்பி நிற்போம். தேவ ராஜ்யம், தேவனுடைய நாமம் உங்களால் மகிமைப்படுவதாக. தீங்கு உன்னை அணுகாது. இன்னைக்கு தீங்குல பிடிபட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர்